Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய set data type. ஓகேங்களா? So set அப்படிங்கிறது it is an unordered collection of data item. Setங்கிறது unordered collection of data item. So set can have multiple types of data. So different types of dataவை நம்ம setல யூஸ் பண்ணலாம். சரிங்களா? Then வந்து set eliminates duplicate data items. Once வந்து நம்ம செட் கிரியேட் பண்ணும்போது டூப்ளிகேட் டேட்டா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் டேட்டா ஐட்டம்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ செட்டுங்கிறது மெம்பர்ஷிப் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதே போல் டூப்ளிகேட் டேட்டா எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் செட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது இப்போ நான் வந்து ஒரு செட்டு எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து S1 அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு கிரியேட் பண்ண போகிறேன். S1 is equal to curly braces யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு டேட்டா ஐட்டம் முடியும் போதும் கம்மா வைக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு டேட்டா ஐட்டம் முடித்து அடுத்த டேட்டா ஐட்டம் ஆரம்பிக்கும் போது கம்மா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தென் வந்து நான் இந்த மாதிரி 2 இன்டிஜர் ஒரு ஃப்ளோட்டு தென் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ஒரு செட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தப்போ பிரிண்ட்டு S1 சரிங்களா? இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பைத்தான் 34 வந்திருக்கு, அப்புறம் 12 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 87.76 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்டர்டு கலெக்ஷன் சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணோமோ அந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. செட் வந்து அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம வந்து இதே கமாண்ட் அல்லது இதே செட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா மேபி வெவ்வேறு ஆர்டரில் இந்த டேட்டா ஐட்டம் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதுதான் வந்து அந்த அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம் அப்படிங்கிறது உண்டான மீனிங். சரிங்களா? தென் வந்து இன்னொரு செட்டு வந்து க்ரியேட் பண்ணுவோம் S2 அப்படின்னு சொல்லி. S2 is equal to எல்லாமே வந்து நியூமரிக் டேட்டா வேல்யூஸாக இருக்க போகுது. 32, 63, 45.76, 100, 25, 63 ரைட். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், S2 வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், ப்ரிண்ட்டு பண்ண போகிறோம். சரிங்களா? ப்ரிண்ட்டு S2. ஸோ ரெண்டு செட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஸ்ட்ரிங்கு இருக்குது, இதில் ஸ்ட்ரிங்கு இல்லை. சரிங்களா? இல்லை ஃப்ளோட்டும் இல்லை, எல்லாமே இன்டிஜர் டைப் டேட்டாவாக இருக்குது. அதில் வந்து ஸ்ட்ரிங்கு ஃப்ளோட்டு இன்டிஜர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ரெண்டு செட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். S1ல் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் அப்புறம் 34 இருக்குது, 12 இருக்குது, 87.76 இருக்குது. சரிங்களா? தென் வந்து S2வில் பாருங்கள் எல்லாமே இன்டிஜராக இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ரெண்டு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எப்படி வந்து செட்டை க்ரியேட் பண்ணலாம்? செட் மெத்தட் ஒன்று இருக்குது. சரிங்களா? சரி, நான் வந்து S3 is equal to செட்டு. ஸோ இப்படி பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து செட் மெத்தடுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டு இருக்கலாம். அந்த ஒரு ஆர்குமெண்ட்டுங்கிறது இன்னொரு செட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். சரிங்களா? அது சரி, நான் வந்து ஒரு எம்டி செட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணலாம், நம்ம S3 டாட் ஆட் நியூ டேட்டா ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இப்போ S3 பிரிண்ட் பண்ணி S3 பிரிண்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு டேட்டா ஐட்டம் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அது ஸோ இப்போ நான் வந்து S3க்கு செட் இங்கே வந்து இன்னொரு செட்டோடைய நேம் கொடுக்குறேன்னு வச்சுப்போம், S2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ S2வில் என்ன இருக்கோ அதையே வச்சுட்டு S3 வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா S3யில் வந்து இன்னொரு டேட்டா ஐட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் இதை. ஸோ இப்போ S2வில் என்ன இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி 6-7 டேட்டா ஐட்டம் இருந்துச்சு. சரிங்களா? இதில் 63 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் வந்து S2வில் 5 தான் காமிக்கும். சரிங்களா? S2வில் வந்து 2, 4, 6, 7 இருக்குது, அதில் 6 தான் காமிக்கும். சரிங்களா? 63 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் இது எலிமினேட் ஆகிடுது. சரிங்களா? S2 வச்சுட்டு தான் நம்ம S3 வந்து
க்ரியேட் பண்ணேன். தென் வந்து ஒரு டேட்டா ஐட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 23 அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் சேர்த்து உங்களுக்கு 7 டேட்டா ஐட்டம்ஸ் வந்து இங்கே காமிக்கும். ஓகேங்களா? அது சரி, இப்போ S3ல் செட் S2க்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோன்னு வச்சுப்போம். வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? ஒரே ஆர்குமெண்ட்டு தான் இது, ஆனால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் தனித்தனி டேட்டா ஐட்டமாக எடுத்துக்கிச்சு. சரிங்களா? அதுதான் நம்ம டிஃப்ரென்ஸ். எனக்கு இந்த மாதிரி தனித்தனி கேரக்டராக வேண்டாம், இது வந்து ஒரே ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கணும், ஒரே டேட்டா ஐட்டமாக தான் இருக்கணும் அப்படின்னா இந்த கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு டேட்டா ஐட்டம், அதுக்கப்புறம் நம்ம 23 ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டேட்டா ஐட்டமாக இருக்குது. சரிங்களா? சரி, நீங்கள் தேவைப்பட்டால் இங்கே வந்து என்ன பண்ணலாம், இதுக்குள்ளேயே காமா வச்சுக்கிட்டு மோர் தென் 1 டேட்டா ஐட்டம் வி கேன் ஆட். சரிங்களா? அது இந்த மாதிரி 2 டேட்டா ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ செட் வந்து டைரெக்டாக டேட்டா ஐட்டம்ஸ் வந்து அசைன் பண்ணுறது மூலமாக க்ரியேட் பண்ணலாம், அல்லது செட் மெத்தட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். செட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கணும், அதுவும் இன்னொரு செட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். சரிங்களா? சரி, நான் வந்து S3க்கு வந்து மோர் தென் 1 இன்டிஜர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் எரர் காமிக்கும். சரிங்களா? கொடுத்து பார்க்கலாம். சரி, நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ மோர் தென் 1 இன்டிஜர் என்ன வருது பாருங்கள். செட் எக்ஸ்பெக்டட் அட்மோஸ்ட் 1 ஆர்குமெண்ட் காட் 3. ஒரு ஆர்குமெண்ட்டு தான் இருக்கணும், ஆனால் 3 வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கு கொடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான் வரும், எரர் தான் வரும். சரிங்களா? ஸோ 4 ஆர்குமெண்ட் இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம் அல்லது ஒரு செட்டு கொடுக்கலாம் இன்புட்டாக. ஸோ செட்டுங்கும் போது கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு S3ல் என்னென்ன டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். 25, 88, 77, அதுக்கப்புறம் பைத்தான், அதுக்கப்புறம் 23 ஆட் பண்ணியிருக்கோம் கடைசியாக. சரிங்களா? என்னென்ன இருக்குது பாருங்கள் S3ல். ஸோ நீங்கள் வேணால் இங்கே S3 பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 23 இருக்குது, 25, 77, 88 பைத்தான் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த ஆர்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுதான் நம்ம அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து செட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட்ஸ். தென் வந்து செட்டில் வந்து ஒரு நியூ டேட்டா ஐட்டம் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம். செட் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட், ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, நான் வந்து S2ல் வந்து ஒரு டேட்டா ஐட்டம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, S3 டாட் ஆட், அது மாதிரி S2 டாட் ஆட் நம்ம பண்ணலாம். S2 டாட் ஆட், ஆட் மெத்தட் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் இல்லையா. S2 டாட் ஆட். இப்போ நான் வந்து அதில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டா ஐட்டமாக ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். என்ன வருது பாருங்கள், எரர்லாம் வராது, பட் டூப்ளிகேட் டேட்டா ஐட்டம் அப்படிங்கிறதால அது எலிமினேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ S2ல் எந்த சேஞ்சும் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஆல்ரெடி 100 இருக்கிறதால அது அப்படியே இருக்கும். சரி, நம்ம வந்து வேறு டேட்டா ஐட்டம் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ S2ல் பாருங்கள் 10 ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது சரி, வந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சுப்போம். என்ன பண்ணலாம்? சரி, நான் எனக்கு வந்து S2ல் என்னென்ன டேட்டா ஐட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். S2ல் வந்து இந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து 45 ரிமூவ் பண்ணணும், 45 ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணலாம், S2 டாட் ரிமூவ் 45. ஸோ 45 இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? இருக்குது, ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா S2ல் என்னென்ன டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் வந்து ஒரு
ஃபங்க்ஷன் இருக்குது பாப் அப்படின்னு சொல்லி s2 டாட் பாப் அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு டேட்டா ஐட்டம் வந்து நம்ம ரிமூவ் ஆகும். எனி டேட்டா ஐட்டம். ஸோ அது வந்து s2 டாட் பாப் அப்படின்னு போட்டிங்கன்னா எனி டேட்டா ஐட்டம் அது வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். தென் வந்து ஒரு செட்டில் இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம் எல்லாமே கிளியர் பண்ணணும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட்? சரி, நான் வந்து s2வில் இருக்க எல்லா டேட்டா ஐட்டமும் கிளியர் பண்ணணும்னு வச்சுப்போம். s2 டாட் கிளியர் கொடுத்தோம்னா அதில் இருக்க டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். தென் வந்து s2 பார்த்தீங்கன்னா எம்டி செட்டாக இருக்கும். ஸோ எம்டி செட்டு இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள், இங்கேயும் எம்டி செட்டு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை தவிர வேறு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்? சரி, நான் வந்து இப்போ S1 இருக்குன்னு வச்சுப்போம். S1ல் வந்து நம்ம சம் பண்ண முடியுமா? சம் ஆஃப் S1ல் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் இருக்குது, அதனால் அதை சம் பண்ண முடியாது. சரிங்களா? அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் டைப்ஸு இன்டிஜர் அண்டு ஸ்ட்ரிங்கு. இதே வந்து S2 இருக்குன்னு வச்சுப்போம். S2 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து S2 இருக்குது இங்கே. ஓகேங்களா? S2 வந்து இருக்குது. சம் ஆஃப் S2 இப்போ நம்ம பண்ணுறோன்னு வச்சுப்போம். சம் ஆஃப் S2வில் இருக்க டேட்டா டைப்ஸ் எல்லாமே சம் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுப்போம். S2வில் எல்லாமே நியூமரிக் டேட்டா தான். ஸோ அதை சம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது தென் வந்து லென்த் ஆஃப் S2 எத்தனை டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா லென்த்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கேயே வந்து சைஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ தெரியணும் அப்படின்னா லென்த்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் சார்ட்டட் செட்டில் இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சார்ட்டட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சார்ட்டட் S2 பண்ணோம்னா என்ன வருது பாருங்கள், அதில் இருக்க டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே சார்ட்டிங் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அது ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.